ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜிஜே vlogs. இன்னைக்கு திருக்கார்த்திகை ஈவினிங் ஒரு 3 o'clock இருக்கும். வாசலில் சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு அப்படியே வீட்டுக்குள்ளேயும் அரிசி மாவு வச்சு ஒரு கோலம் போட்டேங்க. அப்புறம் வீட்டில் இருக்கிற கதவுக்கு எல்லாமே பொட்டு வச்சு முடிச்சுட்டு சாமிக்கு பூ போடுற வேலை இதெல்லாம் பண்ணிட்டேன். அப்புறம் ஃப்ளோட்டிங் கேண்டில்ஸ் வச்சு பூவெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணலான்னு அதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதை முடிச்சுட்டு விளக்கு எல்லாம் வச்சுட்டு திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றினதுக்கப்புறமா வாசலில் ஃபஸ்ட்டு விளக்கேற்றிட்டு அப்புறமா வீட்டுக்குள்ளே வந்து சாமி கும்பிட்டு பூஜையெல்லாம் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா தான் வீடு ஃபுல்லாக விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணேன். கேண்டில் லைட்டோட வெளிச்சம் அந்த பூ மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறத பார்க்கும்போது ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. வீட்டில் வேறு எந்த லைட்டுமே போடாமல் அந்த விளக்கோட வெளிச்சத்தில் மட்டும் வீடை பார்க்குறதுக்கு ரொம்பவே ஜொலிக்கிற மாதிரி இருந்ததுங்க. மனசுக்கு ரொம்பவே திருப்தியாக ஒரு பாசிட்டிவ் ஃபீலாக இருந்துச்சு. வீடு ஃபுல்லாக விளக்கேற்றி முடிச்சுட்டு அப்புறமா அதை பார்க்கும்போது எந்த டயர்ட்னஸாக இருந்தாலும் அப்படியே காணாமல் போயிருங்க. இந்த விளக்குலேருந்து வர வெளிச்சம் மாதிரியே நம்ம மனசும் ரொம்பவே பிரைட்டாக ஆயிரும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் லைஃப் ரொம்ப பிரைட் ஆகிறதுக்கு என்னோட விஷஸ். அப்புறம் என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்த அப்புறம் பால்கனியில் எல்லாம் 2 பேரும் சேர்ந்து விளக்கேற்றிட்டு இருந்தோம். அப்புறம் மாவிளக்கு எடுத்து முடிச்சு கார்த்திகை தீபத்தோட பூஜையை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாய் கைஸ். ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜிஜே vlogs. இன்னைக்கு திருக்கார்த்திகை ஈவினிங் ஒரு 3 o'clock இருக்கும். வாசலில் சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு அப்படியே வீட்டுக்குள்ளேயும் அரிசி மாவு வச்சு ஒரு கோலம் போட்டேங்க. அப்புறம் வீட்டில் இருக்கிற கதவுக்கு எல்லாமே பொட்டு வச்சு முடிச்சுட்டு சாமிக்கு பூ போடுற வேலை இதெல்லாம் பண்ணிட்டேன். அப்புறம் ஃப்ளோட்டிங் கேண்டில்ஸ் வச்சு பூவெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணலான்னு அதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதை முடிச்சுட்டு விளக்கு எல்லாம் வச்சுட்டு திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றினதுக்கப்புறமா வாசலில் ஃபஸ்ட்டு விளக்கேற்றிட்டு அப்புறமா வீட்டுக்குள்ளே வந்து சாமி கும்பிட்டு பூஜையெல்லாம் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா தான் வீடு ஃபுல்லாக விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணேன். கேண்டில் லைட்டோட வெளிச்சம் அந்த பூ மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறத பார்க்கும்போது ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. வீட்டில் வேறு எந்த லைட்டுமே போடாமல் அந்த விளக்கோட வெளிச்சத்தில் மட்டும் வீடை பார்க்குறதுக்கு ரொம்பவே ஜொலிக்கிற மாதிரி இருந்ததுங்க. மனசுக்கு ரொம்பவே திருப்தியாக ஒரு பாசிட்டிவ் ஃபீலாக இருந்துச்சு. வீடு ஃபுல்லாக விளக்கேற்றி முடிச்சுட்டு அப்புறமா அதை பார்க்கும்போது எந்த டயர்ட்னஸாக இருந்தாலும் அப்படியே காணாமல் போயிருங்க. இந்த விளக்குலேருந்து வர வெளிச்சம் மாதிரியே நம்ம மனசும் ரொம்பவே பிரைட்டாக ஆயிரும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் லைஃப் ரொம்ப பிரைட் ஆகிறதுக்கு என்னோட விஷஸ். அப்புறம் என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்த அப்புறம் பால்கனியில் எல்லாம் 2 பேரும் சேர்ந்து விளக்கேற்றிட்டு இருந்தோம். அப்புறம் மாவிளக்கு எடுத்து முடிச்சு கார்த்திகை தீபத்தோட பூஜையை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாய் கைஸ்.